ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாம்ஸ் ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஆடிப்பட்டத்துக்கு நான் தயாராகிட்டேன். நாளைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால விதை போடுறதுக்காக ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மண்கலவைகள் எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இந்த மண்கலவைகள் நம்ம முதல்ல அடி உரமாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் சேர்ந்து கலக்கி வைக்கிறதுனால செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம முதல்ல கொடுத்துடலாம். இந்த மண்கலவையில் பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள், மண்புழு உரம், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, காய்கறி வீட்டில் சேர்த்து வச்சுருந்த காய்கறி கழிவுகள், மக்கின உரம், இலை சருகுகள், மண்புழு உரம், இது எல்லாமே கலந்து தான் வச்சுருந்தேன். இந்த உயிர் உரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாகவே கொடுத்துட்டாங்க. இதில் சூடோமோனாஸ், பாக்ஸ்டரோபாக்டீரியா, டைக்கோடர்மா விரிடி, வேம், அப்புறம் ஹியூமிக்கு, இந்த மாதிரி ஒரு 10 வகையான உயிர் உரங்கள் இதிலே இருந்தது. இது நம்ம செடிகளுக்கு தேவையான என்பிகே சத்துக்கள் 3ஐயும் இது கொடுத்துரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செடி வளரும்போது அதுக்கு தேவையான உரங்களை நம்ம கண்டிப்பாக போட்டு கொடுக்கணும். இது அடி உரத்துக்காக நம்ம கொடுக்கறது. இந்த மண்கலவை எல்லாமே போட்டு கலக்கி எல்லாமே உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒரே ஒரு தொட்டி மட்டும், நம்ம தண்ணி தொட்டி, தேவையில்லாத தொட்டி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு இலை சரகுகளை நிரப்பிப்பேன். அப்புறம் இந்த மண்கலவை கலந்த எல்லா உயிர் உரங்களும் கலந்த இந்த மண்கலவையை அது மேலே போட்டு ஒரு 10 நாளைக்காவது இந்த மண்ணை நம்ம முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம விதை போடும்போது அந்த விதை நேர்த்தி செஞ்ச விதைகளை நம்ம விதைக்கும்போது அது அந்த மண்ணில் பிடிச்சி நல்லாவே வளரும். நமக்கு அப்போ தான் அது நல்ல காய்கறிகளை, நமக்கு நல்ல சத்தான காய்கறிகளை தரும். இந்த உயிர் உரங்கள் இயற்கையாக உள்ள உரங்கள். இதில் எந்த கெமிக்கல் அப்படி எதுவுமே கிடையாது. இதில் மண்ணில் உள்ள சத்துக்களை இது நமக்கு தூக்கி கொடுக்கும். இப்படியாக நாளைக்கு ஆடிப்பட்டத்துக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ரிட்ஜு தொட்டி. அதில் ஏற்கனவே நான் நிறைய இலை சருகளை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது அது பக்கத்தில் இருக்க காந்தாரி மிளகாய் செடி நிறைய காய்ச்சி இப்போ திரும்பவும் காய்க்க ஆரம்பிக்குது. இது நான் ஏற்கனவே போட்டிருந்த சொரக்காய் கொடி. இதில் தான் ஒரு சொரக்காய் பறித்து போட்டிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜு தொட்டியில் முதல்ல நான் வீட்டில் மஞ்சள் வைப்பேன். எப்போவுமே பொங்கலுக்காக அந்த மஞ்சளை நட்டு வச்சாச்சு முதல்ல ஆடி பிறக்கும் போதே. இப்போ நாளைக்கு ஆடி பெருக்குக்காக இந்த மண்கலவை எல்லாத்தையும் கொட்டி தயார் பண்ணி வச்சாச்சு. என்னென்ன விதை போடுறீங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.